ஸ்ட்ராபெரி பாப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். நம்ம வீடியோவில் கேம் விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி கேம் தான் விளையாட போகிறோம். பேபி இன் எல்லோ இந்த கேம் தான் விளையாட போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணலைன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் உங்கள் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வீடியோவாக இருந்தாலும் சரி, பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக்கே வர மாட்டேங்குது. இப்போது போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்குள்ளேயும் ஒரு ஆட் வந்துடுச்சு. இந்த ஆட் முடிஞ்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் வீடியோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ இதுதான் அந்த பேபியின் எல்லோவா, பேபியின் எல்லோ பேரே நல்லா இல்லை. அதனால் நம்ம இந்த பையனுக்கு ஒரு பேர் வைப்போம். இவன் பேர் முட்டைக்கண்ணான்னு வைப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய கண்ணு, முட்டை அளவுக்கு கூட இல்லை. சரி, இவனை இங்கேயே வச்சிருவோம். இவனை தூக்கிக்கிட்டே இப்போது இந்த வீட்டில் என்னென்ன இடம் இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் டைனிங் டேபிள். சரி, டிவி ஆன்லேயே வச்சுருக்காங்க, ஆஃப் பண்ண முடியும். என்னது என்ன ஏதோ சொல்லிச்சு, ஏதோ மியூசிக் வந்தது. நான் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வச்சுக்கிறேன், கம்மியாக இருக்கு. இது என்ன? இதுதான் பாத்ரூமில் கூட டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது. சரி, இப்போ இந்த இதை பற்றி, இதுதான் கிச்சன் போல். கிச்சன் சின்னதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. மேலே போய் பார்ப்போம். ஒரு ரூமா, இது லாக், இது ஓப்பனாக தான் இருக்கா. வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. சூப்பர். இதுதான் ரன்னு தானே சொல்லிச்சு, ஏதோ ஒன்று. ஆனால் ரன்னு தான் எனக்கு கேட்டது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து போய் பார்ப்போம். இங்கே என்ன ஏதோ புக் மாதிரி இருக்குது. ஏதோ சாவி இருக்குது. இது எதோட சாவி? அதனால் இதோட சாவியாக இருக்குமோ? இல்லை, இதோட சாவி இல்லை. ஏதோ ரூமோட சாவி. இதோடதா? இல்லையே, இதோடது இல்லையே. இதான் இங்கே என்னமோ இருக்கு. இதுக்குள்ளே போய் தான் பார்ப்போமே. எப்படி போகிறது? ஐயோ, பயமாக இருக்குன்னா இது ஒரே இருட்டாயிடுச்சு. ஓ மை காட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேய் ஃபோட்டோ இதெல்லாம் காமிச்சு பயமுறுத்துறாங்க. ஐயோ, என்ன இது கிறுக்கி இருக்கு. வேணாம், இந்த ரூம்குள்ளே போனாலே ரொம்ப பயமாக இருக்குது. அதே எதுக்கு தான் இந்த ரூமை திறந்தேன்னு இருக்கு. இல்லை, இது ஏதோ ஒன்று சீக்ரெட் ரூம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை திறந்துன்னு இருக்கு. அதனால் இதை நான் போக மாட்டேன். திருப்பி அதுலேயே எடுக்கிட்டு இருக்கேன். கீழே போ. ஒரு ரூமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இந்த ரூம் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம முட்டைக்கண்ணாவோட ரூம். முட்டைக்கண்ணா அந்த குட்டியோனுக்கு ஒரு ரூமு வேறு. சரி, இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய்
இதான் வந்து அந்த இவனுக்கு வந்து இப்போ பால் கொடுக்கணும். கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜுக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் தக்காளி, சீஸ், இது என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரியல, காளான், அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே இருக்கு. சரி, இப்போ நம்ம பாட்டிலில் எடுத்து அவனுக்கு இது பால் குடிக்க வைக்கணும். இதா குடி. சிரிக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சீ. இப்போ நான் என்ன பண்ணணும்? டேக் பேபி டு சேஞ்ச். ஓ, இது வந்து சாப்பிட்டோன்னே உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு மாற்றி காணும். எங்கே போயிட்டான்? கீழே வந்துட்டானா? ஐயோ, இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அட்வர்டைஸிங் தான் ஓடும். இப்போ வந்து இவன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போனா, இவன் இப்போ இங்கே போனா அதே மாதிரி தான் முடிச்சுட்ருக்கான். புட் பேபி டு ஸ்லீப். ஓ, இப்போ வந்து தூங்குற நேரம். சரி, இப்போ வந்து இவனை தூங்க வைப்போம். சிரிச்சுக்கிட்டே வரான் ஃப்ரெண்ட்ஸ். டா தூங்க. சரி, பாய். Find the storybook and sit down. ஐயோ, இவனுக்கு வேற ஸ்டோரி. எனக்கு ஒன்று புரியல ஃப்ரெண்ட்ஸ். இவன் சின்ன பையன், இவனுக்கு கதை சொல்லணுமா, அதுவும் இங்கிலீஷ் ஸ்டோரி. ஷோ பட்டு தூங்கும் போது சிரிச்சுக்கிட்டே தூங்கலாம். இப்போ இவனுக்கு என்ன ஸ்டோரி புக் கொடுத்தோம்? இந்த கேட் தானே. நம்ம இந்த கேட் பொம்மையை எடுத்து அப்படியே அவன் மண்டையிலே தூக்கி வச்சுட்டு வருவோம். என்ன பண்ணும்? Wait for parents. Watch TV on the sofa. இப்போ வந்து நம்ம சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கணும். நம்மளுக்கு இது வந்து ஒரு ஆனால் நம்ம அப்போ ஆஃப் பண்ணும்போதோ இல்லை ஆஃப் பண்ணுவோம். ஆனால் இப்போ அது ஆஃப் ஆகலை. இப்போ அது ஆனால் இப்போ ஆன் பண்ணும்போது என்னடா இது அழுகிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஓடி போகணும். ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் டோர் தானே திறக்குது. அவன் தான் திறந்துருப்பான். எங்கே போயிட்டான்? ஓ, இவனை அச்சுக்கிட்டு ஒரே தலைவலியாக இருக்கு. முட்டுக்கணும். என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம பேபி டு ஸ்லீப் அகெயின். டா படுத்துங்க, ஒரு வாட்டி கத்தாத. தூங்கிட்டான். அப்போ எப்படி தானே கதை ஓப்பன் ஆச்சு? சரி, ஏதோ ஒன்று. கீழே போவோம். திருப்பி நம்ம போய் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிப்போம். என்ன பண்ணணும்? இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிவியோட சோஃபாவில் உட்காந்து டிவி ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். வேறு இதுவே ஓடாது. நான் லோடிங் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணும்.
நான் நினைக்கிறேன் இது வந்து கிராணி விட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா கிராணினா உங்களுக்கே தெரியும் கிராணி எப்படின்னு, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப விளையாட ஈஸியாக இருக்குது, அப்பப்போ பயமாக இருக்குது, அவ்வளோதான். மொட்டை மாடிக்கு போய் கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ் என்ன அதுவே இருக்குது. பேபியை காணோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உட்காந்து இது ஹாயாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. சரி நம்ம போய் பால் டப்பாவை எடுத்து போய் வாழை திணிச்சு விட்ருவோம். ஏமா என்ன இது ஃப்ரிட்ஜு தானா முடியும். இப்போ ஏதாவது கதை ஆக போகுது, நம்ம மாட்ட போகிறோம். இந்த பால் டப்பாவை நான் எங்கே தான் போய் தேடுவேன்? இருக்கா? இங்கே இருக்கு, நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. திருப்பி ஒரு ஆட் ஓடுது, அந்த ஆட் முடிஞ்சு பார்ப்போம். இல்லை இது அப்படியே பேசு. நான் இந்த பாட்டில் நான் கையில் தானே வச்சுருந்தேன், எப்படி இது இப்படி ஆச்சு? இவன் எப்படா இங்கே வந்தேன்? டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி வேலையை காமிச்சிட்டார். சரி இப்போ நம்ம வந்து இவனை அப்படியே போட்டுட்டு பால் இதை எடுக்கணும். என்னது இதுக்கு டைப்பருக்கெல்லாம் கண்ணு முளைச்சோடுது. சிரிக்கிறத பண்ணு போச்சு, அது பெரிய சொம்பு ஆயிடுச்சு. இங்கே இருக்கான். ஷோ சிரிக்கிறது எனக்கு தலை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த ரூம் நம்மள்தா பார்க்க அழகா இருக்கு. இப்போதான் அழகா இருக்குன்னு நான் சொன்னேன், அதுக்குள்ள இந்த மாதிரி செவுத்தை உடச்சி விட்டுருச்சு. ஸோ இந்த ஒரு டைப்பரும் இவ்வளோ கல் மாதிரியாவா இருக்கும்? போட உன் டைப்பரு இருக்குல்ல, என்னோட ரூம் என்ன பண்ணிருச்சுன்னு வந்து இப்போ அவன் கண்ணு எப்படி இருந்தது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ சரி நான் அதெல்லாம் இங்கே பாரு, உன்னோட டைப்பர் தான் என்னோட ரூம் எப்படி பண்ணி வச்சிருக்கு. சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? புட் பேபி டு ஸ்லீப். இவனை வந்து தூங்க வைக்கணுமாம்மா. எப்படி திருப்பியும் அந்த தொட்டியில் போட்டு அந்த ஏதாவது ஒரு கதையை சொல்லணும். இந்த பட்டு தூங்க. இன்னைக்கு வேறு ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரேபிட் ஸ்டோரி. சரி நம்ம இவனுக்கு கதையை சொல்லி முடிப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகுக்காக புக்கே தூக்கி போட்டுருக்காங்க. உனக்கு பொம்மை, நான் இந்த பொம்மை பாரு அவ்வளோதான் இருக்கு, இந்த எடுத்துக்கோ. நான் கூட வேற எதுக்கும் நினைச்சேன். பாய். இப்போ இவன் கண்ணு வேற மாதிரி ஆச்சுல, தூங்கிட்டான். இவனுக்கு இன்னும் கதை சொல்லணும்ல, பாதியோட போயிட்டோம். நம்ம ஃபுல்லாக சொல்லி முடிப்போம். ரொம்ப டயர்டாக இருந்துட்டோம், கதை சொல்லி முடிச்சுட்டு. இவன் மட்டும் ஹாயாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. நம்மளும் கொஞ்சம் தூங்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஒன்று இவனை தூங்க வைக்கணும், இல்லைன்னா யாராவது காலிங் பெல் அடிக்கிறா. நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஓடிச்சுல, அதான் வந்து பார்சலாக இது கிஃப்டாக வந்திருக்கு. எப்படிரா நான் கொடுத்த பொம்மை தூக்கி வீசினா? சரி நம்ம வந்து கதவை
அடைச்சிட்டு என்னன்னு பார்ப்போம். இந்த பொம்மை இங்கே எப்படி வந்தது? வேணாம். ஓ, இந்த பொம்மையோட காது பிஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பஞ்செல்லாம் அப்படியே வெளியில் வந்திருக்கு. ஸோ எங்கள் அம்மாவாக இருந்தாலும் வைங்க, நான் இப்போ தான் கூட்டினேன், அதுக்குள்ளேயே நீ இப்படி பண்ணியிருக்கேன்னு போட்டு அடின்னு அடித்து தள்ளிடுவாங்க. சரி, இது அந்த மண்டையை வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இது என்னென்னு அன்பாக்ஸ் பண்ணாமல் இது எங்கே வைக்கணும்? நானே இங்கே வச்சுக்கலாம். இல்லை இதை வேறு புது இடத்துல தான் வைக்கணும். அதனால் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இதான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஓப்பன் பண்ண முடியாது போல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இங்கேயே வச்சுட்டு போயிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸ் டைனிங் டேபிளில் போடணுமாம்மா. அதனால் போட்டான். என்ன பண்ணணும்? கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, ஓப்பன் பண்ணலாமா? ஐயோ ஆடா. ஸோ நான் ஏன் தான் தொட்டணும். சரி, இது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ல இருக்கிற 40,000 இப்படி கண்டுபிடிச்சு குழப்பமா இருக்கு. இதுல வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தானே இருக்கு, பணம் இல்லையே. நீங்க தான் லேப்டாப் ஆர்டர் போட்டீங்களா? 38,900 ஏரியா ஃபுல்லா தேடிட்டேன், பணம் கிடைக்கவே இல்லை. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைச்சாங்க. இவர் சொல்றத பாரு. ஆமா மோதிரம் போட்டா காசு மிச்சமாகும்னு சொல்றதை நீங்க நம்புறீங்க தான். அப்புறம் ஏன் தெய்வீக மந்திரம் ஸ்டேட்டஸ்ல வச்சா காசு உங்க கையில நிக்குங்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆப் ஒன்று இருக்கு, கிராஃப்டோன். இதுல உங்களுக்கு தினமும் சக்தி வாய்ந்த தெய்வீக மந்திரங்கள் கிடைக்கும். அதுவும் உங்க பேரு போட்டோவோட. அதை நீங்க தினமும் ஷேர் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன், உங்க கையில ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஒரு gift கிடைச்சிருக்கு. அந்த gift தான் இது, பலூனு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் விளையாடுவோம். ஜாலியாக இருக்கும். இந்த பலூனை தான் நான் குறிப்பாப்பேன். பலூனெல்லாம் குறிப்பாத்து அடிக்கணும். அடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் நம்ம அடித்ததெல்லாம் மறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சூப்பரான கிஃப்ட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டிவி பார்ப்போம். இது என்ன ரோபோமாங்க? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. லோடிங். இப்போ level 3 நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நைட் 3, 3வது இரவு. ஐயோ, எனக்கு ஒரு பயமாக இருக்கு. என்ன பண்ணுவோம்? வாட்ச் டிவி ஆன் சோஃபா. திருப்பி டிவியம்மா மின்னல் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாரோ அழுகிற சுட்டு கேட்டதில்ல, அவன் தான் அழுகு முடிஞ்சு. என்ன? இவனுக்கு லாஸ்ட்டாக இந்த பொம்மை தான் கொடுக்கணும் போல. ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்போம். எடுக்க முடியுது. இவனே எடுக்கணுமா? இவனே எடுக்க முடியல, அப்போ எதுக்கு? சரி, நீ எப்படியே தூங்கு, நான் போயிட்டு வரேன். ஃபைண்ட் சம்திங் டு ஈட். ஓகே,
சாப்பிட்றதுக்கு. அதனால் எது இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அப்போ இதுதான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நம்மளே செய்ய போகிறோம். ஐயோ ஜாலி. இதை வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னொன்று வைக்கணுமா? இன்னொன்று வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 பீஸ் வைக்கலாம். சீஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடணும் போல. நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா வைக்கலாம். இது என்னதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு காளான். மஷ்ரூம்னும் காளானும் ஒன்று தானே? ஆமாம், ஒன்று தான். இது என்னன்னே தெரியல. சரி வைப்போம். எல்லாமே வைக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ரெட்டு. இதுதான் இது பண்ணணும். ஏம்மா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. இதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி இது நல்ல பிராண்ட் இல்லாத பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த செவுத்துல ஏதோ எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேபி மான்ஸ்டரா? ஐயோ, மான்ஸ்டர் கேமுக்கு கொண்டு வந்துட்டீங்களே. இப்போ அந்த பேபி நான் எங்கே போய் தேடுவேன்? இங்கே இருக்கா? எங்கேயும் இல்லை. இங்கேயும் இல்லை. அப்போ எங்கே போய் தொலைஞ்சுது? சரி, நம்ம ஒரு ரூமை போய் பார்ப்போம். இங்கே இருக்கா? எங்கேயுமே இல்லை. இங்கே அதனால பயமாக இருக்கேன். எங்கேயும் இல்லை. ஐயோ, எனக்கு திக்குன்னு இருக்கு. இது லாக்குடு. பேபி ரூம் லாக்குடு. இல்லை முட்டைக்கான ரூமு லாக்குடு. ஃப்ரிட்ஜு. பால் போட்டி எப்படி அங்கே போகுது? போச்சு. இப்போ அந்த பேபி தானே வந்து கதவை பூட்டினான். கீழே ஏதோ டிக்கெட்டில் ஏதோ ஒரு பேப்பர். பால் போட்டி அங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஓப்பன் பண்ணி போவோம்? இப்போ எப்படி வெளியில் போகணுன்னே தெரியல. இவ்வளோ ரூட் இருக்குது. எந்த ரூட்டுக்கு போகணும்? ஐயோ, ஃபைண்ட் த இங்கே இருக்கு. இப்போ பார்த்து வெளியில் போகணும். வெளியில் போகிற பாதை எங்கே இருக்குது? இங்கேயா? இங்கே தான் வந்துமா? இங்கே ஃப்ரிட்ஜே பூட்டியிருக்கு. இப்போ அந்த பேபி எங்கே போய் தேடுவோம்? இல்லை அந்த இந்த நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடும். எல்லா கேமும் விளையாடுறத விட இது எந்த மாதிரி இது விளையாடுறது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பசில் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இதை சுற்றி போகணும். கதவு எங்கே இருக்கு? கதவு முக்கியமாக இல்லை, அந்த பேபி எங்கே இருக்குன்னு தேடணும்ல. இதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிக்கன்லாம் இங்கே இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ சிக்கன் வைப்பேன்னா சிக்கன் குழம்பு வேணால் வச்சு நான் பார்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கயிறு ஏதோ ஒன்று கையை அச்சு வச்சுருக்காங்க. இப்போ நான் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன்? இங்கே இருக்குது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தேடியாச்சு நம்ம. இந்த டோர் 9th டோர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு.
இன்னும் கீழே போட்டு பார்ப்போமா? சேஞ்ச் பேபி. ஐயோ பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தா உனக்கு போட்டு விட்றேன். ஏமா ஐயோ நான் பயந்தே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ வாங்கிட்டு எங்கே போயிட்டாப்ப? ஐயோ அடிக்கிறான். ஐயோ நான் இப்போ எப்படியாவது போகணும், வெளியில் வந்துட்டு போகணும். அடிக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி போவேன்? எங்கன்னு தேடணும். அவன் எங்கே போயிட்டான்? அம்மா அடிக்கிறான். இப்போதான் இவனை பேய்கிட்ட இருந்து சாந்தப்படுத்தி உட்காந்து. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து இதுக்கு முன்னாடி இது விளாண்டுருக்கேன். அம்மா ஐயோ கண்ணு முடிச்சாலே எனக்கு பயமா. அவ்வளோதான் நான் முடிஞ்சா? முடியலை, இன்னமும் முடியலை. நம்ம அவன்கிட்ட போய் ஏதோ எங்கே போகிறான்னு பார்ப்போம். ஏன்னா இவன் இது அழுகவே மாட்டேன் பாருங்க. கீழே வந்தால் எப்போதுமே அழுவான், ஆனால் இப்போ அழுக மாட்டான், அழுகவே மாட்டிக்கிறான். இந்தப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும் நான்? ஸோ இப்போ வந்து இவனுக்கு நான் எல்லா பொம்மையும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். சரி கதை சொல்லி இவனை தூங்க வைப்போம், வேறு வழி இல்லை. ஸ்டோரி புக்கு வேறு எடுக்கவே முடியல. ஸ்டோரி புக்கு சரி நம்ம இதுவும் லாக்கில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுவா? இப்போ நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். பயமாக இருக்கு. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இது என்ன மகாராஜா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எதில் போய் உட்காந்துருக்கான்னு. மகாராஜா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ எதுக்கு இந்த மாதிரி? குட் நைட். இது ஆக்சுவலாக இப்போதான் மணி டைம் வந்து 3:58 ஆகுது. இது நைட்டு கிடையாது. ஸோ ஆனால் இப்போ வந்து இந்த கேமோட இது சொல்கிறேன், அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேனா டைம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு மேலேனா கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம். ஏன்னா இது புதுசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மட்டும் விளையாண்டு பார்க்கலாம். இதுவும் முடிச்சு அதுக்கு மேலே முடிச்சா ரொம்ப டைம் ஆகிரும். அதனால் நம்ம வந்து இது கொஞ்சம் மட்டும் சும்மா பார்த்துட்டு அதோடு முடிச்சுக்கலாம். எனக்கு பயமாக தான் இருக்குது. தானே நம்ம வீடு ஓப்பன். நம்ம வீட்டை மட்டும் பார்த்துட்டு அதோடு முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே வேண்டாம். நான் வந்து வீடு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன்லாம் எப்படி இருந்தது. இப்போ நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த பேபி ஆக்கி வச்சுருக்கு. இதான் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் இந்த விளம்பரம் வந்துருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் ஆட். இது முடிஞ்சு நம்ம பார்ப்போன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த தரையெல்லாம் உடச்சி வச்சுருக்கான்.
சரி நம்ம இப்போ மேலே போய் அந்த பேபி எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் த டோர். ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மையெல்லாம் நடந்து ஓடுது. அந்த முட்டைக்கணா வந்துட்டான். இவன் பெரிய மகாராஜா. இவன் பூட்டினா நம்ம பார்த்து பயப்படணும். ஆனால் வந்து இது அவன் வந்து மூஞ்சிக்கிட்ட வந்து பயமுறுத்தும் போது தான் டக்குன்னு பயம் வருது. நம்ம அந்த ரேபிட் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். எங்கே இருக்கு அந்த ரேபிட்? நான் என்ன பண்ணணும்? லிஃப்ட்டை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேலேனா அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. நான் வந்து மற்ற இன்னொருத்தவங்க விளாண்டு அவங்க யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கேம் சரி இந்த கேம் விளையாடலான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். வீடியோஸும் வந்தது எப்படி விளையாடணுன்னு. நான் அதை பார்த்தா கொஞ்சம் இது அப்படின்னு தெரிஞ்சுது. சிலதெல்லாம் நான் தெரியல. ஆனால் வீடியோஸ் அதெல்லாம் ஆஃப் தான் நான் பார்த்தேன். ஃபுல் நான் பார்க்கவே இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல, அதுவே பெருசு. இப்போ வந்து இந்த கேமோட கருத்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க பாவ குழந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த கேம் விளையாடும் போது எனக்கு பயம் பெருசாக எந்த பயமும் வரல. எனக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த கேம் வந்து வெளியில் போய் இந்த கேம் விளையாண்டு அந்த லாஸ்ட்டு சீன் வந்ததில்ல, அவன் மூஞ்சிக்கிட்டே பயமுறுத்தினான். அது மட்டும்தான் பயம். மற்றதுலாம் கொஞ்சம் பயம் இருந்தது. அதான் நான் வீடியோலாம் அம்மான்னு சொல்லியிருப்பேன்ல. அது வந்து ரொம்ப பயம், லைட்டாக தான் பயம் இருந்தது. அந்த லாஸ்ட்டு சீன் அந்த மூஞ்சிக்கிட்டே வந்தது, அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. மற்றதெல்லாம் எனக்கு பயமே இல்லை. ஆனால் கிராணி மாதிரிலாம் இல்லை. இது வந்து நார்மலாக எல்லோரும் விளையாடுற அளவு தான் இருக்குது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி இது வின் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கூட சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.